கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுக்கும் ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலிருந்து நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவர் வெள்ளை குதிரையின் மேல் வெளிப்பட்டதாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தில் அவரை குறித்த விவரமான அம்சங்கள், ஆழ்த்தத்துவ அம்சங்களை குறித்து பார்க்கிறோம். அவர் காட்சியளிக்கும் விதத்தை பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரை கைகூப்பி துதிப்போம். அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் சரணாகதியாக விழுந்து கிடப்போம். அந்த அளவுக்கு அவருடைய வருகையின் அழகு 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:11 பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெள்ளை குதிரையின் மேல் வரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றவரை குறித்து நாம் காண்கிறோம். இதற்கு முன்பாக வெள்ளை குதிரை குறித்து நாம் பார்த்திருக்கிறோமே. 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். முத்திரைகளை உடைக்கும் ஆட்டுக்குட்டியானவர். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் என்று சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவர் அல்ல, வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் ஜெயிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு வில் மட்டுமல்ல, அம்பும் தேவையே. எனவே இது ஒரு போலி மனுஷன் என்று பார்க்கிறோம். வெள்ளை குதிரை மேல் வந்தவன் என்று வாசிக்கும் பொழுது அவன் அந்தி கிறிஸ்து என்று நாம் அறிகிறோம். ஆண்டவருக்கு எதிரானவன் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலர் இதை வெள்ளை குதிரை மேல் வந்ததினாலே இயேசு கிறிஸ்து என்று சொல்வார்கள். இல்லை, அவர் முத்திரைகளை உடைத்து கொண்டிருக்கிறார். வேறொருவன் வருகிறான் வெள்ளை குதிரை மேல் ஏறி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை 19ஆம் அதிகாரத்தில் காணப்படுவதனாலே சீக்கிரமாக ஆண்டவர் வருவார் என்ற அந்த கூற்றே நம்பத்தக்க ஒன்று அல்ல. வெள்ளை குதிரை மேல் இப்பொழுது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் முறையாக வெளிப்படுவதாக 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். மீண்டும் 11 வெளிப்படுத்தும் விசேஷம் 19:11 பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர், அங்கே ஏறியிருந்தவன் அது அந்தி கிறிஸ்து, இங்கே ஏறியிருந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இதற்கு முன்பாக நான் வாசிக்கிட்ட சில வரிகள், வார்த்தைகள் ஏற்கனவே பல இடங்களில் நாம் சிந்தித்த வார்த்தைகள். நாம் சிந்திக்காத ஒரு காரியம் இந்த கடைசி பகுதியிலே காணப்படுகிறது. 12ஆம் வசனத்திலே அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அநேக கிரீடங்களை அணிந்து வரக்கூடிய ஆண்டவர்
எத்தனை கிரீடங்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஏராளமான கிரீடங்கள் அவர் அணிந்து வருகிறார். அந்த காட்சி தனிப்பட்ட ஒரு காட்சி. ஆமாம், இதற்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நமக்கும் சில கிரீடங்களை, ஏறக்குறைய 7 கிரீடங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த கிரீடங்களை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த கிரீடங்களின் முக்கியத்துவங்களை குறித்தும் இன்றைக்கு நாம் காணப்போகிறோம். நமக்கு ஆயத்தப்பட்டிருக்கக்கூடிய கிரீடங்கள், அந்த கிரீடங்கள் ஏற்கனவே நமக்கு விவரமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை பார்த்து விட்டால் பரலோகத்தில் போன பிறகு என்னென்ன கிரீடங்கள் எப்படி கொடுக்கப்படுகின்றன என்பதை பார்ப்பதற்கு லகுவாக அழகாக இருக்கும். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கிரீடம் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். யாருக்கு அந்த ஜீவ கிரீடம்? மரண பரியந்தமும் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமாக ஜீவிக்கும் பொழுது இந்த கிரீடம் நமக்கு அளிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையும் உத்தமமானவர்களுக்கு, மரண பரியந்தமும் உண்மையாக வாழ்கிறவர்களுக்கு இந்த கிரீடம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், உண்மையாக வாழ்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அறிவித்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு காலத்தை நம்மை பார்த்து உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, ஊழியக்காரியே என்று சொல்லக்கூடிய அளவில் உண்மையாக இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் பேச வேண்டும். ஒளிவு மறைவாக பேசக்கூடாது, அரைகுறை உண்மைகளை பேசக்கூடாது, மிகைப்படுத்தி பேசக்கூடாது. சரியாக என்ன பேச வேண்டுமோ அதை ஆண்டவருடைய மகிமைக்கு ஏற்ப பேச வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையாக வாழ வேண்டும். மனு புத்திரரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாரப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையாக விளங்க வேண்டும். இந்த மனுஷன் உண்மை உள்ளவன், உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டார் என்று சொல்லி நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி பகர வேண்டும். குற்றவாளி குன்றிலே நிற்கும் பொழுது, சாட்சி பகிரும் பொழுது, நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்கிறோம் அல்லவா? அதை மனதில் வைத்து எந்த இடத்துல பேசினாலும் உண்மையையே பேச வேண்டும். மிகைப்படுத்தி கூட பேசக்கூடாது. நம் கற்ற காரியங்கள், பெற்ற காரியங்கள் இவற்றையெல்லாம் மற்றவர்களிடத்தில் அறிவிக்கும் பொழுது உண்மையை மட்டும் பேச வேண்டும். அதை உயர்த்தியோ தாழ்த்தியோ, கூட்டியோ குறைத்தோ பேசக்கூடாது. உண்மையாக வாழ்கிறவர்கள், அவர்களுக்கு ஜீவ கிரீடம். இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கையில், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைனா பாடுகள் அல்லது இச்சையை மேற்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அங்கே உண்மை என்று பார்த்தோம், இங்கே உத்தமன் என்று பார்க்கிறோம். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. இந்த ஆண்டவர் சொல்வது மிக சரியாக பொருத்தமாக இருக்கிறதே. இந்த வசனத்தின்படி அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். உண்மை உள்ளவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான், உத்தமம் உள்ளவனும் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் பொருத்தமாகத்தான் சொல்லியிருக்கிறார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே. இந்த ஒரு வாக்கியத்தை எதிர்பார்த்து தானே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, மீண்டும் வந்த வசனம் 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அன்பு என்றால் தியாகம் என்பது பொருளாகும். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? தம்முடைய ஜீவனையே மற்றவர்களுக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லவ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இமோஷன், இட் இஸ் எ ரியாலிட்டி இன் ஆக்ஷன். அன்பு என்பது உணர்ச்சி வசப்படுவது மட்டுமல்ல, அது கிரியை. நம்முடைய ஜீவனையே ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய மக்களுக்காகவும் கொடுக்க கடனடிகளாக இருக்கிறோம். இரத்த சாட்சியாக மரிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவ கிரீடம், இது முதல் கிரீடம். இரண்டாவதாக ஏசாயா 62.
ஏசாயா 62 பார்க்கும் பொழுது அங்கே அலங்காரமான கிரீடம் என்று சொல்லி ஒரு கிரீடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் அல்லது எது என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனாகிய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ராஜ முடினா என்னது? முடியா இல்லை, முடினா வணங்கா முடின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி முடினா மணிமுடி என்று அர்த்தமாம். மணிமுடினா கிரீடம். அப்போது அலங்காரமான கிரீடம், அது மட்டுமல்ல ராஜ கிரீடம். அப்படியாக நீயே இருப்பாய், நானே இருப்பேன். எப்பொழுது? முந்தின வசனம், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தர் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ உண்மையுத்தமாக இருக்கும் பொழுது, நீதியை செய்யும் பொழுது, கர்த்தருடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ளும் பொழுது நீதான் கிரீடம். நீ ஒரு அலங்காரமான கிரீடம் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அலங்காரமான கிரீடமாக இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். சரியா? வீட்டுக்கு விசிட் பண்ணுகிறார் பாஸ்டர், போதகர் நம்ம வீட்டுக்கு வருகிறார். எதற்காக? நம்மோடு ஜெபித்து செல்வதற்காக. வரும் பொழுது ஐயோ பக்கத்தில் வந்து விட்டாரே என்று சொல்லி அடுத்த அறைகளில் உள்ள எல்லா கர்டன்ஸையும் எடுத்து போடுகிறோம். சில கதவுகளை மூடுகிறோம். நிச்சயமாக பாத்ரூம் கதவை மூடுகிறோம். ஏனென்றால் அங்கிருந்து சிறு ஸ்மெல் வந்து கொண்டிருக்கிறது. முன்னறை மட்டும் நன்றாக இருக்கிறது, ஏற்கனவே வெளிச்சம் இருக்கிறது, இருந்தாலும் டியூப் லைட்டை போடுகிறோம், ஃபேனை 5ஆம் நம்பரில் வைக்கிறோம், வாங்க ஐயா என்று சொல்லி போதகரை வரவேற்கிறோம். போதகர் ஏதோ ஸ்மெல் என்று சொல்லி மூக்கை கொஞ்சம் உறிஞ்சு கொண்டிருக்கிறார். எனவே எல்லா கதைகளையும் நன்றாக டைட்டாக சாத்தி விடுகிறோம். நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரட்டுமா என்று போதகர் கேட்கிறார். வேண்டாயா, அது நல்லா இல்லையா, ஹவுஸ் கீப்பிங் பண்ணலையா, சுத்திகரிக்கவில்லையா என்று சொல்லி கூடிய மட்டும் நாம் தடுக்கிறோம். முன்னறையை அலங்காரம், உள்ளறைகள் அலங்கோலம். இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தின் எல்லா பகுதிகளையும், சரீரத்தின் எல்லா அங்கங்களையும் ஆண்டவர் ஆண்டு வழி நடத்தக்கூடிய அளவிலே நாம் பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்து சுத்தமாக ஜீவிக்கும் பொழுது அலங்காரமான கிரீடம் யார்? நீங்க தான். எனவே அந்த கிரீடமாகவும் வாழத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:9. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். மீண்டும் அலங்காரமான கிரீடம். என்னது? எல்லா கிரீடங்களுமே ஏறக்குறைய ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி? இந்த கூறியது கூறல், இந்த ரிப்பீட்டேஷன் மூலமாக அதை கண்டுகொள்கிறோம். பாருங்க 9ஆம் வசனம் மீண்டும், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மகிமையான கிரீடம் முதலாவதாக ஜீவ கிரீடம், 2ஆவதாக அலங்காரமான கிரீடம், 3ஆவதாக மகிமையின் கிரீடம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அது யாருக்கு? எப்படிப்பட்ட ஆட்களுக்கு? 5ஆம் வசனம், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. கர்த்தருடைய வார்த்தைகள் தான் ஞானம், கர்த்தருடைய வார்த்தைகள் தான் புத்தி. அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7, ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று சொல்லிவிட்டு 10ஆம் வசனம், என் மகனை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி தொடர்ந்து ஞான மார்க்கத்தை, புத்தி மார்க்கத்தை, அறிவு மார்க்கத்தை நீதிமொழிகளின் ஞானி போதிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக மகிமையின் கிரீடம் யாருக்கு? ஞானத்தை சம்பாதிக்கிறவர்களுக்கு, புத்தியை சம்பாதிக்கிறவர்களுக்கு, வேத வசனங்களை வாஞ்சித்து கை கொள்ளுகிறவர்களுக்கு, ஆண்டோடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மகிமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மகிமையோடு வாழ வேண்டுமா? புகழோடு வாழ வேண்டுமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, புத்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி பவுல் கற்பித்தானே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே. அப்பேற்பட்ட மகிமையோடு வாழத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அழைப்பதாக நம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள், 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி
தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை மரணத்தை ருசி பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் அப்படின்னு அர்த்தம். மரணத்தை சாகடித்தது நிமித்தம் இயேசு தம்முடைய மரணத்தால் மரணத்தை பரிகரித்தார் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன விளக்கம்? சின்ன பையன் மீன் பிடிக்க போகிறான், கையில் ஒரு தூண்டில், அதில் ஒரு புழு வைக்க வேண்டும். புழு எங்கே கிடைக்கும்? விலைக்கு வாங்கலாம் கடையில், அல்லது ஆற்றங்கரையிலேயே அங்கே ஊர்ந்து கொண்டு செல்லும். ஒன்றை எடுத்துக்கொண்டு சொருகினாலே போதுமே, அந்த தூண்டில் முள்ளிலே போதும் என்று சொல்லி புறப்பட்டு விட்டான். அந்த தூண்டிலை எடுத்தான். 2-3 புழுக்கள் அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருந்தன. ஒன்றை எடுத்தான், சரியான சக்கென்று கலகலகலவென்று ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, புழு துடிக்கிறது. அப்படியே தண்ணீரில் தூண்டிலை போடுகிறான். பெரிய ஒரு மீன் வருகிறது, நல்ல சாப்பாடு தயாராக இருக்கிறது என்று சொல்லி அந்த புழுவை அப்படியே கவுகிறது. புழுவையா கவுகிறது? தூண்டிலை கவுகிறது. அந்த கொடுக்கு, அந்த கொக்கியை கவுகிறது. பையன் மேலே இருந்து சக்கென்று இழுத்து விட்டான். இழுத்தவுடனே 2 பேர் சாகிறார்களே. ஒன்று மீன், அடுத்தது புழு. 2ம் சாகிறது. அந்த புழு சிலுவையில் அறையப்பட்டு துடித்துக் கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மீன் மரணம். இயேசு தம்முடைய மரணத்தால் மரணத்தை பரிகரித்தார் என்று சொல்லி வேதத்திலே குறிப்பாக இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். மகிமையினால் முடிசூட்டப்படுவது எப்படி? கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே மரித்து வாழ்வது. யார் ஜீவனை கொடுத்தாரோ அவருக்கு நம்முடைய ஜீவனை அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரோ அந்த ஆண்டவருக்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கவும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வாழ்க்கை எதற்கு? எனக்காகவா? இல்லையே. இயேசு தம்முடைய ஜீவனை உலகத்துக்கு, உங்களுக்கு, எனக்கு, மற்றவர்களுக்கு கொடுத்தாரே. அதே போல எனக்காக அல்ல, ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும், ஆத்துமாக்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜீவ கிரீடம், அலங்கார கிரீடம், மகிமையின் கிரீடம், அடுத்தாற்போல மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். மகிழ்ச்சியான கிரீடம். விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் பிலிப்பியரை பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் கிரீடமாகவே மாறிவிடுவதாக வேதத்திலே இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரிலே நிலைத்திருப்பது, ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது. மீண்டும் முதல் வசனம், பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, சகோதரர்கள், அவர்கள் கிரீடமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கோ பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆக சகோதர ஐக்கியத்திலே, சகோதர சிநேகத்திலே சிறந்து விளங்குகிறவர்கள், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள், கிரீடமானவர்கள், மகிழ்ச்சியின் கிரீடமானவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 5ஆவதாக திரும்ப ஒரு தடவை சொல்லட்டுமா? எழுதிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த லிஸ்ட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது, இடையில ஒரு பாயிண்ட. எனவே மீண்டும் 1 ஜீவ கிரீடம், 2 அலங்காரமான கிரீடம், 3 மகிமையின் கிரீடம், 4 மகிழ்ச்சியின் கிரீடம், 5 அழிவில்லாத கிரீடம், அடுத்தது வாடாத கிரீடம். வாடாத கிரீடம் என்று சொல்லி பேதுரு சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம்.
பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4 நான் வாசிக்கும் பொழுது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இது மகிமையின் கிரீடம், இது வாடாத கிரீடம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி செய்தால், எப்படி செய்தால் அது முக்கியம் அல்லவா? அப்போ 1ஆம் வசனத்திலிருந்தே வருவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல், உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. பாடுகளுக்கு சாட்சி. சாட்சி என்றாலே பாடுபடுகிறவர், இரத்தம் சிந்துகிறவர் என்று இரத்த சாட்சி என்று பொருள்படும். மீண்டும் 1ஆம் வசனம், உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, ஏய்த்து அல்ல மேய்த்து. பாதிரி, நீ மாதிரி. பாதிரி, உன் மந்தைக்கு நீ மாதிரி. ஏய்க்காதே, ஏய்த்து பிழைக்காதே, மேய்த்து வாழ். மீண்டும் 2ஆம் வசனம், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, மாத சம்பளத்திற்காக அல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரி. பாதிரி, நீ மந்தைக்கு மாதிரி சொல்றது யார்? வேதம், பரிசுத்த ஆவியானவர். மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணிப்புனா அவர்களை கண்காணித்து கொண்டே இருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். மந்தையில் இருக்கிறார்களா அல்லது வெளியே சென்று விடுகிறார்களா? அவ்வப்போது ஆங்காங்கு சோவாரி பறக்க சென்று கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய மந்தையை உங்கள் கண்மணிகளைப் போல காத்து கொள்ளுங்கள், கண்காணியுங்கள். அப்படி செய்யும்போது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பர் சொன்னாரே, அந்த பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது என்னத்தை பெறுவீர்கள்? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசியாக இன்னொரு கிரீடத்தையும் நாம் பார்த்து விடுவோமா? நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 3 காரியங்களா? நல்ல போராட்டம் எல்லாருக்கும் உண்டே. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? யோபு 7:1, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தேன் என்பது சரியான மொழிபெயர்ப்பு. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒருவேளை பஸ்ஸில் போகிறவர்கள் கொஞ்சம் நிறைய பணம் வைத்திருந்தால் வேட்டி கட்டியிருப்பார்களே, அவர்கள் அந்த பணத்தை வேட்டி முந்தியில் முடிந்து நன்றாக சொருகியிருப்பார்கள். அவருடைய இருதயம், அவருடைய நினைவு எங்கே இருக்காது, அங்கே தான் இருக்கும். விசுவாசத்தை அவ்வாறாக கண்மணியை போல காத்துக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கண்ணும் கருத்துமாக கண்காணித்து கண்மணியை போல பேணி விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். தவறி விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது, இடையிலே நின்று விடக்கூடாது, அரைகுறையாக போய்விடக்கூடாது, குறிப்பாக பிசாசு திருடி விடக்கூடாது. விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். மீண்டும் அந்த வசனம் 7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 8 கிரீடம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீதியின் கிரீடம் நீதிபதி தருகிறார். ஆண்டவர் வரும் நாளிலே எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்பும் யாவருக்கும், வெறுக்கிறவர்களுக்கல்ல, விரும்பும் யாவருக்கும். ஆண்டவரை காணப்போனார்கள் ஒரு கூட்ட மக்கள், ஐஸ்வர்யவான்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், எல்லாரும் போனார்கள். ஆண்டவர் மேகத்தில் வெளிப்பட்டார். முகத்தை பார்க்க அவர்களால் முடியவில்லை, விரும்பவில்லை, வெறுத்தோடினார்கள். கதறி பதறி சிதறி கண்மலைகளின் குகைகளையும் பர்வதங்களையும் பார்த்து, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கனை நாள் வந்துவிட்டது என்று சொல்லி ஓடிய விட்டார்கள். சாவதற்கு ஆசைப்படுகிறார்கள், ஆனால் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமில்லை.
ஆயத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அலட்சியத்தோடு வாழாமல், அசட்டை பண்ணி வாழாமல், ஆயத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். உனக்குண்டானதை, உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. கேஷுவலா வாழாத, உன் இஷ்டப்படி வாழாத, பின்ன அலட்சியமா வாழாத, அங்கங்க பார்த்துட்டு வாழாத, அடுத்தவர்களோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி வாழாதே. உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கிரேக்க நாட்டிலே ஒரு தடவை ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறவர்களுக்கு என்ன கொடுப்பார்கள்? ஒலிவ இலையால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை கொடுப்பார்கள். அந்த ஒலிவ இலை எத்தனை நாள் காயாமல் வாடாமல் இருக்கும்? ஒரு நாள் இருக்கும், மிஞ்சி போனால் 2 நாள் இருக்கும். அந்த ஒலிவ இலைக்காக, ஒலிவ மலை கிரீடத்துக்காக உயிரை வெறுத்து ஓடுவார்கள். எப்பொழுது ஓடினாலும், எத்தனை பேர் ஓடினாலும் ஒரு தன் அல்ல, ஒரு தீ மட்டுமே ஜெயிப்பாள். அந்த ஓட்டத்திலே PT உஷாவை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு பெண்மணி, இளம் பெண்மணி, ஏறக்குறைய 25 வயது, அவள் தான் ஜெயிப்பாள். அந்த ஓட்டத்தில் உள்ள எல்லா முறைகளும், எல்லா டெக்னிக்ஸும் அவளுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்திலே, ஒரு வருஷத்திலே, இந்த வருஷத்தின் ஓட்டப்பந்தயத்திலே நான் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி, இவளுடைய ஓட்டத்தை முறியடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டினான். குறிப்பிட்ட நாள் வந்தது, இவன் அந்த ஓட்டத்திற்காக தன் பெயரை பதிவு செய்து கொண்டான். ஏறக்குறைய 20 பேர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த பையன் தன்னுடைய பாக்கெட்டிலே பொன்னால் முலாம் பூசப்பட்ட ஏறக்குறைய ஒரு 10 குண்டுகளை, கோலி குண்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டான். களைச்சி என்று சொல்வார்களே, அதை வைத்துக் கொண்டான். அதை வைத்துக்கொண்டே ஓட்டம் ஆரம்பித்த பொழுது ஓடினான். நன்றாகத்தான் ஓடினான். ஆனால் அவள் மின்னல் போல பறந்து கொண்டிருக்கிறாள். நிச்சயமாக இவளை ஜெயிக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். மற்றவர்களும் ஓடி ஓடி பார்த்தார்கள், முடியவில்லை. அந்த கிரவுண்டில் ஒரு தடவை வலம் வந்தார்கள், சிலர் ஒதுக்கி கொண்டார்கள். இன்னும் ஒரு தடவை வலம் வந்தார்கள், ஓடினார்கள், சிலர் ஒதுக்கி கொண்டார்கள். இன்னும் ஒரு தடவை வலம் வந்தார்கள். ஏறக்குறைய எல்லாருமே ஓட்டப்பந்தயத்தை விட்டு விலகிவிட்டார்கள். இப்பொழுது ஓடுவது 2 பேர் தான். அந்த ஓட்டக்காரி, இந்த தந்திரமுள்ள வாலிபன், 2 பேரும். அவன் அவளுக்கு பின்னாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஏறக்குறைய ஒரு 10-15 அடி தூரத்திலே. அப்போ 2 பேர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாருடைய கண்களும் அவர்கள் மேலேயே இருக்கிறது. அவன் வெளியே வரவே இல்லை. ஒரு கோலிக்குண்டை எடுத்தான், தங்கமுலாம் பூசப்பட்ட, பொன்முலாம் பூசப்பட்ட ஒரு கோலிக்குண்டை எடுத்தான். வேகமாக அவளுக்கு முன்னே உருட்டி அவன் விட்டான். அது வேகமாக ஓடி அவளை முந்தியது அந்த கோலிக்குண்டு. அவள் பார்த்தாள், கூட்டத்திலிருந்து யாரோ தன்னை பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி அதை அப்படி எடுத்து திரும்ப கொஞ்ச நேரம் நின்று அப்படி கூட்டத்தை பார்த்து அவள் கையசைத்தாள், நன்றி தெரிவித்தாள். இந்த பையன் கொஞ்சம் முன்னேறி விட்டான் தன்னுடைய ஓட்டத்திலே. ஓட்டம் தொடர்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து சில வினாடிகளிலே இன்னொரு கோலி குண்டை எடுத்து முன்னால் வீசி எறிகிறான். இந்த குண்டை பார்த்த உடனே அவளுக்கு ஆச்சரியம், அவளுக்கு ஆனந்தம். எடுத்து பார்த்து கூட்டத்தை பார்த்து கையசைக்கிறாள், நன்றி என்று சொல்கிறாள். இவன் தன்னுடைய ஓட்டத்திலே இன்னும் சற்று முன்னேறுகிறான். திரும்ப இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து 3வது குண்டை எடுத்து அவளுக்கு முன்னால் வீசுகிறான். அவள் குனிந்து எடுக்கிறாள், தடுமாறுகிறாள். திரும்ப இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது, தடுமாறான். இந்த பையன் முந்தி விட்டான், கிராஸ் பண்ணி விட்டான். அவள் அந்த கோலிக்குண்டை எடுத்து கையை அசைக்கும் பொழுதே ஏதோ ஒரு தந்திரமான காரியம் நடக்கிறது என்று யோசித்து திடுக்கிட்டு முன்னால் பின்னால் சுற்றிலும் பார்ப்பதற்கு முன்பு அந்த பையன் முந்தி விட்டான், எல்லையை கடந்து விட்டான், வெற்றி பெற்று விட்டான். தந்திரமான ஒரு ஆள் பிசாசு. நம்முடைய ஓட்டத்தை தடுக்க, நமக்கு உண்டானதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டுமே, பற்றி கொள்ளாமல் இருக்க நமக்கு முன்பாக நிறைய ஆபாசங்களை, சிற்றின்பங்களை இந்த உலகத்திலே நமக்கு முன்பாக வைக்கிறான். நம்முடைய லட்சியம் என்ன? நம்முடைய லக்கு என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு. அவரை பார்த்து ஓடுவதற்கு பதிலாக உலக பிரகாரமான காரியங்களிலே நம்முடைய கண்களும் இருதயமும் லயித்திருந்தால் தோற்கடிக்கப்படுவோம். உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஜீவ கிரீடம், அலங்கார கிரீடம், மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், வாடாத கிரீடம், அது மட்டுமல்ல நீதியின் கிரீடம். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய சித்தப்படி
கிரீடங்கள் கிடைக்கப்பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக அந்த கிரீடங்களை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். சற்று நேரம் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சிரசில் ஏராளமான கிரீடங்கள், எங்களுக்கும் சில கிரீடங்களை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். அந்த கிரீடங்களுக்கு நாங்கள் சொந்தமாகத்தக்கதாக கற்ற சத்தியங்களை கருத்தில் கொண்டு கனி கொடுத்து மற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் பிரயோஜனமாக வாழ்ந்து ஆண்டவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.